எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம அப்பளம் வச்சு எந்த காய் இல்லாமல் ஈஸியாக புளிக்குழம்பு டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூனு மல்லி எடுத்துக்கலாம். மல்லி இதுக்கு கூட ஒரு 6 வரமிளகாவும் இதை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு இதுக்கு கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா கொஞ்சம் 1 ஸ்பூனு கடலைப்பருப்பு, அதே மாதிரி 1 ஸ்பூன் நம்ம என்ன பண்ண போகிறோம், உளுத்தம்பருப்பு, இதில் 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, அப்புறம் கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை நம்ம வறுத்து எடுத்துட்டு மிக்சி ஜாரில் தண்ணியே விடாமல் கொரகொரப்பாக நம்ம அரைச்சிக்கணும். இப்போது இந்த குழம்புக்கு புளியை ஊற வச்சுக்கலாம். புளியை நீங்கள் சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா நல்ல ஜூஸியாக நல்லா கிடைக்கும். இப்போ இதை பாருங்கள், மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக இந்த பொடியை நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். இது வச்சு தான் நம்ம அந்த புளிக்குழம்ப டேஸ்ட்டாக நல்லா எந்த காயும் இல்லாமல் சாப்பாடை அப்படியே சும்மா போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம குழம்புக்கு சட்டியை வச்சுட்டு இதில் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நீங்கள் ஆர்டினரி சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். இதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு 3 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இது பண்ணிவிட்டு, இப்போ இந்த அப்பளம் இருக்குல்ல, இதில் உங்களுக்கு நிறைய அப்பளம்னா நிறைய எடுத்துக்கோங்க. நான் 4 அப்பளம் எடுத்திருக்கேன். அதை பொடித்து இதில் போட்டு அதே எண்ணெயில் ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள் இதே மாதிரி ஃப்ரை பண்ணுறேன். இப்போ பண்ணிவிட்டு இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி தண்ணி, அதை நல்லா விட்டுட்டு கொதிக்க விடணும். இந்த புளி தண்ணிக்கு கூட இந்த அப்பளத்தையும் கொதிக்க விட்டுட்டு, இப்போ நம்ம இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு ஏற்கனவே நம்ம மிளகாயெல்லாம் சேர்த்துட்டோம். இது கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும், ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூளும், ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூளும், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம். ஏற்கனவே நம்ம சீரகம் போட்டிருக்கிறோம். அதனால் இந்த புளி தண்ணியில் ஒரு இது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு நம்ம இதை நல்லா மூடி விடணும். மூடி விட்டு இந்த குழம்பு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரத வரை மூடி விட்டுட்டு எடுத்துட்டால் போதும். இதுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். உண்மையாகவே இது சாதத்துக்கு நல்லா இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எந்த காயும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா இந்த குழம்பை செஞ்சு அசத்துங்க. இது ஒரு காரக்குழம்பு மாதிரி தான், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதித்து அந்த எண்ணெய் நமக்கு தெரியும் இல்லையா, இங்கே பாருங்கள் இப்போ கொதிச்சிச்சு. இது இன்னும் நல்லா கொதிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு சைடில் வரும் அந்த நல்லெண்ணெய். அப்போது நீங்கள் இறக்குனா போதும். இந்த குழம்பு நம்ம காய்கறி இல்லாத டைம்லேயும், இப்போ உங்களுக்கு தெரியும் புரட்டாசி, இந்த டைம்லலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், செமையாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எம்ஜே சம்மா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.